முதலில் வரும் சொற்றொடர் திமிரமாமான மாமடமையேன் என்பதாகும். திமிரம் என்றால் இருள். ஞான விளக்கு ஏற்றாதவர் மனம் இருண்டு கிடக்கும். கலங்கிய தண்ணீரில் சூரிய பிம்பம் தோன்றாதது போல் இருண்ட மனத்தில் இறைவன் தோன்ற மாட்டான். மாமடமடமை என்பது மிக பெரிய அறியாமை என்ற பொருளை தருகிறது. இன்பத்தை துன்பமாகவும் துன்பத்தை இன்பமாகவும் அறிவது அறியாமையாகும். ஒன்றை மற்றொன்றாக மாறுபட அறிவதும் இல்லாததை இருப்பதுமாக அறிவதும் அதன் கிளைகளாம். தொடரும் சொற்றொடர் இடராவன திமிரம் என்பதாகும். ஆணவ இருள் மிக வன்மையானது. இருள் நம்மையும் காட்டாமல் அடுத்த பொருள்களையும் காட்டாது தடுக்கும். ஆனால் தன்னை காட்டும். ஆணவ இருள் அதனினும் வன்மையுடையதாய் தன்னையும் காட்டாமல் மறைத்துவிடும். ஆலகால விடத்தினும் கருமை மிக்கது. உயிர்களுக்கு விளையும் துன்பம் அத்தனைக்கும் மூல காரணமாய் நிற்பது ஆணவ மலமேயாகும். அரிசூரிய என்றால் ஆணவ மலையிருளை நீக்கும் சூரியராக விளங்குபவர் முருகக் கடவுள் என்பது பொருளாகும். திரிலோக தினகரா என்பதன் மூலம் பாதாள உலகத்தில் சூரியன் ஒளி புகுவதில்லை. விண்ணுலகம் சூரியன் இன்றியே ஒளிரும். முருகவேல் 3 உலகங்கட்கும் ஒளியை தருபவர் என்பது பொருளாகிறது.